நீங்கள் தன் காலத்தில் கனியை கொடுக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அது எங்கே மிஸ்டேக்குன்னு நீங்களே கண்டுபிடிங்க. ஒருவேளை உலக ஸ்நேகம், ஆகாத சம்பாசனை, இப்படிப்பட்ட காரியங்களை உங்களை மேற்கொண்டு இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. நீங்கள் டோட்டலி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் கமிட் பண்ணி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் இருக்குப்பா, இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, பாவி வழியில் நான் நிற்க மாட்டேன், பரியாசக்காரங்க உட்கார்ற இடத்துல நான் உட்கார மாட்டேன், உங்கள் வேதம் எனக்கு போதும், நீங்கள் எனக்கு போதும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் சரண்டர் ஆங்க. நிச்சயமாய் ஆண்டவருடைய வேதத்தை டைம் கொடுக்கலாம், வாசிங்க, அதை நேசிங்க, அதை தியானிங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ என்னதான் உங்கள் காலத்தில் என்ன செய்யலாம், கனி கொடுக்கலாம். நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே பசேன்னு இருக்கும். பச்சையாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பூத்து காய்த்து கனி கொடுத்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப 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 அழகாக, பயங்கரமாக அழகாக இருக்கும். அப்போ அதை பார்க்குற எல்லாருக்குமே எப்படி இருக்குமா, சந்தோஷமாக இருக்கும். ஒரு காய்ந்த மரத்தையும் ஒரு நல்ல பசுமையான மரத்தையும் நம்ம பார்த்தோம்னா காய்ந்ததை பார்க்க நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போயுமே பாசிட்டிவான எனர்ஜி நமக்கு கிடைக்குன்னா பசுமையை பார்க்க சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை இலையுதராத மரத்தை போல நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்தணும். தேவாதி தேவன் ராஜாதி ராஜனுடைய வார்த்தை நம்மளை என்ன செய்யணும், வழி நடத்தணும். அவருடைய நாமத்தினால், அவருடைய தழும்புகள்னால், அவருடைய இரத்தத்தினால், அவருடைய வார்த்தையால் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதுமே புடமிடப்பட்டு நம்ம சரியாக இருந்தோம்னு சொன்னால் கர்த்தர் நம்மளை நேர்த்தியாய் நடத்துவார். அல்லேலூயா.